சிவகங்கை மறை மாவட்டத்தில் கல்லணை என்ற ஊரிலே உதயமானார். தன்னுடைய குருத்துவ பயிற்சி முழுவதையும் சாதனையில் பெற்றார். அதாவது ஆரம்ப பயிற்சி, முன் நவதுறவர பயிற்சியை பயிற்சி பெற்று 22/5/1976 ஆண்டு குருத்துவ அருள்மொழி பெற்றார். தமிழ் மாநில கார்மல் சபை உருவாவதற்கான ஆலோசனை குழுவில் இடம்பெற்றிருந்த நபர்களில் அருட்தந்தை ரைமண்ட் அவர்களும் ஒருவராக இருந்து சிறந்த பங்காற்றியவர். குருத்துவ பணியை எண்ணி பார்க்க முடியாத அளவிற்கு ஏறத்தாழ 48 ஆண்டுகள் பல்வேறு இடங்களில் பணியாற்றியவர். குருத்துவ அருட்பொழிவு பெற்ற ஆண்டே தக்கலையில் நவதுறவர இல்லத்தில் பணியாற்றினார் என்றால் அவருடைய ஜெப வாழ்வு எத்தகையது என்பதை நாம் தெளிவாக தெரிந்து கொள்ளலாம். அதன் காரணமாகவே ஆன்மீகத்தை ஆழமாக அறிவதற்காக ஓர் ஆண்டு ஸ்பெயின் நாட்டிற்கு சென்று ஆன்மீகத்தை ஆழமாக தெரிந்து கொண்டு ஆன்மீக தந்தையானார். அவர்களுடைய 48 ஆண்டுகள் பணி என்பது அளப்பரியது. குறிப்பாக நவதுறவர இல்லமான கட்டளையில் 10 ஆண்டுகள் பங்கு தந்தையாகவும் தலைமை தந்தையாகவும் இருந்து குரு மாணவர்களுக்கும் பங்கு மக்களுக்கும் பணியாற்றினார். எங்களது ஜெப இல்லமும் முன் நவதுறவர இல்லமுமான ஏற்காட்டில் 10 ஆண்டுகள் இயக்குநராகவும் தலைமை தந்தையாகவும் பணியாற்றினார். எந்த அளவிற்கு ஆன்மீக பணியிலே சிறந்து விளங்கினார் என்றால் ஏற்காட்டில் உள்ள ஏறக்குறைய அனைத்து அருட்சகோதரிகளுக்கும் ஆன்மீக தந்தையாக இருந்து அவர்கள் கடவுளுடைய உறவிலே ஆழமாக வளர்வதற்கு உதவியவர். இறையியல் கல்லூரி திருச்சி எடமலைப்பட்டி புதூரில் 11 ஆண்டுகள் அதிபர் தந்தையாக இருந்து இறையியல் மாணவர்களை அழகுபட செதுக்கியவர். அதோடு மட்டுமல்லாமல் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. அன்பிற்குரிய ஆயர்களே, அருட்பணியாளர்களே, அருள் சகோதரிகளே, இறைமக்களே அனைவருக்கும் இந்நேரத்தில் தந்தை ரைமண்ட் அவர்களுடைய இந்த இறப்பு நாடகத்தில் பங்கேற்று அவருக்காக ஜெபிக்கின்ற நாளே அனைவருக்கும் இறைவனுடைய ஆசிரியர் நிறைவாக கிடைக்க வேண்டும் என்று விரும்புகிறேன். தந்தை அவரை பற்றி நினைக்கின்ற பொழுது அவரும் தந்தை ரைமண்டும் நான் ஒரே வயதில் இருக்கின்றோம். ஆனால் எனக்கு இறையளித்த 5 வருடம் இப்படி பிறகு கிடைப்பதனாலே அவர் எனக்கு
பங்கு தந்தையாக இருந்தார். அதோடு இல்ல தலைவராக இருந்தார். அதோடு ஒரு மாஸ்டராக எங்களுக்கு வகுப்படுத்தி அதோடு எங்களெல்லாம் உருவாக்கி எடுத்தவர்களே சொல்ல முடியும். அத்தகைய சிறந்த பண்பாளர், எப்பொழுதும் மகிழ்ச்சியாகவே இருப்பார். கஷ்டங்கள் வந்தாலும் சரி, துயர்கள் இருந்தாலும் சரி, அதை பற்றி வெளிக்காண்பிக்கவே மாட்டார். மகிழ்ச்சியோடு தான் இருப்பார். அவருடைய பணி இறை பணி, கடவுளுக்கும் மக்களுக்கும் பணி செய்ய வேண்டும் என்ற ஆழ்ந்த அந்த உணர்வை கொண்டவர், அப்படி பணியாற்றியவர். ஆகவே அவருடைய இந்த வாழ்வு கடவுளுக்கு உகந்த ஒரு வாழ்வு. அவருடைய அந்த அன்பு பணியிலே, அவர் செய்த தியாகத்திலே, அவர் செய்த அவருக்காக அவருடைய ஆண்களை பார்த்து அனுபவம் ஜெபிக்கிறோம். அவருடைய இழப்பினால் உணர்ந்திருந்த அவருடைய குடும்பத்தினருக்கும் மற்றும் எங்கள் சபையில் அனைத்து கடவுள் தந்தையர்களுக்கும் அதை சொல்வதற்கு எல்லோருக்கும் ஒரு நல்ல ஒரு உணர்வு கொடுத்து, நல்ல சக்தி மாற்றி கொடுத்து, அவருடைய வாழ்வு ஒரு படிப்படியாக எல்லோரும் அமையும் என்று சிறப்பாக தெரிவிப்போம். அமல உட்பட அன்னையின் அருட்பணி அவர்களுக்கும் அவர்களது உறவினர்களுக்கும் நண்பர்களுக்கும் எனது ஆழ்ந்த அனுதாபத்தையும் தெரிவித்துள்ளேன். கருத்துக்கள் பொருட்டு எல்லாம் உள்ள இறைவனும் போல் அவர்களை ஏற்றுக்கொண்டார். சாலமோனின் ஞான நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் இறை திருவசனங்கள் 1 முதல் 9 முடிய. நீதிமான்களின் ஆன்மாக்கள் கடவுளின் கையில் உள்ளன. கடுந்தொல்லை எதுவும் அவர்களை தீண்டாது. அறிவிலிகளின் கண்களில் இறந்தவர்களைப் போல் அவர்கள் தோன்றினார்கள். நீதிமான்களின் பிரிவு பெரும் துன்பமாக கருதப்பட்டது. அவர்கள் நம்மை விட்டு பிரிந்து சென்றது பேரழிவாக கருதப்பட்டது. அவர்களோ அமைதியாக இளைப்பாறுகிறார்கள். மனிதர் பார்வையில் அவர்கள் தண்டிக்கப்பட்டாலும் இரவாமையில் அவர்கள் உறுதியான நம்பிக்கை கொண்டுள்ளார்கள். சிறிதளவு அவர்கள் கண்டித்து திருத்தப்பட்ட பின் பேரளவு கைமாறு பெறுவார்கள். கடவுள் அவர்களை சோதித்தறிந்த பின் அவர்களை தமக்கு தகுதியுள்ளவர்கள் என்று கண்டார். பொன்னை உடையிட்டு புடமிடுவது போல் அவர் அவர்களை புடமிட்டார். எரிபொடி போல் அவர்களை ஏற்றுக்கொண்டார். கடவுள் அவர்களை சந்திக்க வரும்போது அவர்கள் ஒளி வீசுவார்கள். அரிதான நடுவே தீப்பொறி போல பறந்து சுடர் விடுவார்கள். நாடுகளுக்கு தீர்ப்பு வழங்குவார்கள். மக்கள் மீது ஆட்சி செலுத்துவார்கள். ஆண்டவரோ அவர்கள் மீது என்றென்றும் அரசாழ்வார். அவரை நம்புவோர் உண்மையை அறிந்து கொள்வர். அன்பில் நம்பிக்கை கொள்வோர் அவரோடு நிலைத்திருப்பர். அருளும் இரக்கமும் அவர் தேர்ந்து கொண்டோர் மீது இருக்கும். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. அக்காலத்தில் இயேசு மக்கள் கூட்டத்தை நோக்கி கூறியது, தந்தை என்னிடம் ஒப்படைக்கும் அனைவரும் என்னிடம் பங்கு செய்கள். என்னிடம் வருபவரை நான் உறவை தள்ளிவிட மாட்டேன். ஏனெனில் என் சொந்த விருப்பத்தை நிறைவேற்றார்கள். என்னை அனுப்பியவரின் விருப்பத்தை நிறைவேற்றவே நான் விண்ணகத்திலிருந்து இறங்கினார்கள். அவர் என்னிடம் ஒப்படைக்கும் எவரையும் நான் அழிய விடாமல் இறுதி நாளில் அனைவரையும் உயிர்த்தெழச் செய்ய வேண்டும். இதுவே என்னை அனுப்பியவரின் திருவிழம். மகளை கண்டு அவர்கள் நம்பிக்கை கொள்ளும் அனைவரும் நிறைவாழ்வு பெற வேண்டும் என்பதை என் தந்தையின் திருவிழம். நான் இறுதி நாளில் அவர்களை உயிர்த்தெழச் செய்வேன். இது கிறிஸ்துவன் நற்செய்தி.
போது நம் சகோதரர் நாம் விட்டு பிரிந்துவிட்டார் என்று கண்ணீர்த்தினாலும் உள்ளுக்கும் நமக்கு ஒரு மகிழ்ச்சி உண்டு. அவர் இறைவனை சந்திக்கின்றார். இறைவனை சந்திக்கின்ற இறைவனோடு உங்களுக்கு இருக்கின்றார். சிறப்பாக பல தெய்வம் வாழ்ந்த புனித வாழ்க்கையை பார்த்து இங்கே விவரிக்கப்பட்டது. இவருக்கே ஆண்டவர் விண்ணரசை கொடுத்தவர்கள் காத்து கொடுத்தார். நன்மையான இறைவன் விண்ணரசையாகி மகிழ்ச்சியாக இன்றைக்கு இறைவனோடு இருந்து அவருக்கு திருப்பி நடத்துவதை பார்த்துவிட்டுதான் இருப்பார். அன்புக்குரியவர்களே, சாமி என்பது நித்திய வாழ்க்கை ஒரு நுழைவாய், வாழ்வின் முடிவு அல்ல. உண்மையான நம்பிக்கை இல்லாதவர்களுக்கு அது ஒரு முன்னுதாரணம். நான் நம்பிக்கையுள்ள கிறிஸ்தவர்கள் ஒவ்வொருவருக்கும் அது ஒரு நுழைவாய். அதை கிறிஸ்து தன் உயிர்ப்பின் வழியாக அவர்களுக்கு எடுத்துக்கொண்டிருக்கிறார். திருமுகத்தின் போது நாம் அவர் உயிர்ப்பை கொண்டிருக்கிறோம். நாம் எல்லோரும் உயிர்ப்பின் மக்கள். எனவே ஒருவர் இறந்தது வருத்தமாக இருந்தாலும் அவர் இறைவனோடு விண்வெளியில் இருப்பார்கள் மகிழ்வு நமக்கு ஏற்றுக்கொள்ள செய்கின்றது. அன்புக்குரியவர்களே, இந்த சாவை பற்றி பேசுவோம் சொல்லியிருக்கிறார். யோவான் நீதியில் தங்கள் கடைசி 15 ஒரு நினைவு இருக்கின்றார். அதில் ஒரு சொல்வார், நான் சாவை வென்று விட்டேன். அதை எப்படி என்றால் அதை அவர் செத்து உயிர்த்து வைக்கின்றார். அதுதான் கொஞ்சம் சின்ன பண்ணிப்பார். சாவையை கொடுத்து இந்த விஷம் எங்கே நம்முடைய உயிர்ப்பினால் அந்த விஷத்தை எடுத்து விட்டார். இனிமேல் பேசுவதில் உயிர்ப்பவர்களுக்கு இன்றைக்கு நீங்களே கொடுத்தார். அவர் வாழ்ந்த காலத்தில் லாசர் என்பவர் அவருடைய குடும்பம் நேரி மாற்றார். எப்பொழுதும் அவருக்கு துணையாக இருந்தார். பரப்புமாக தூயவரான தந்தையே எல்லாம் உள்ள இறைவா, எங்கள் ஆண்டவராக கிறிஸ்து வழியாக எங்காலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் இன்னுக்குரிய செயலுமாகும். கிறிஸ்துவில் தம் மேன்மையான உயிர்ப்பின் எதிர்நோக்கு எங்களுக்கு உதவுகிறது. அவனே இரவு நேரத்தில் இன்னத்தை படித்து உமக்கு நன்றி செலுத்தி ஆசி வழங்கி அதன் சீடர்களை அழைத்து அவர் கூறியிருந்தார்கள். அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் ரத்தத்தின் பின்னால். இது பாவம் அளிப்பதென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கை
இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். என்பது விண்ணகத்தில் அவர் பிறந்துள்ளார் என்ற நம்பிக்கை நமக்கு அளித்தாலும் அவருடைய பிரிவு என்பது உண்மையாகவே நமக்கு சோகம்தான்.
இந்த நேரத்திலே அருட்தந்தை ஐவன் அவர்களுக்கு எங்களது தமிழ்நாடு காவல் சபையின் சார்பாக இரங்கல் செய்தி வழங்குவதற்கு அருட்தந்தை எங்களுடைய மாநில தலைமை தந்தை ஜெயராஜ் அவர்களை அழைக்கின்றேன். உயர்வாலே என்னில் நம்பிக்கை கொள்வதன் இறப்பிலும் வாழ்வாய். கருப்பணியாளர் ரேமன் அவர்கள் இவ்வுலகில் 74 ஆண்டுகள் வாழ்ந்து கார்கில் சபையில் தனக்கென ஒரு தனி இடத்தை பிடித்து சின்னப்பரை போல இதோ நான் சீரிய ஒரு ஓட்டத்தை ஓடினேன். எனது விசுவாச ஓட்டுதர்கள் நம்மை விட்டு பிரிகின்ற பொழுது நம்முடைய உள்ளம் கலக்கிறது, இதயம் வலிக்கிறது, கண்கள் நீர் சொல்கின்றன. இருந்த பொழுதிலும் பிறப்பு என்று ஒன்று இருக்கின்ற பொழுது இறப்பு என்பது தடுக்க முடியாது. கிறிஸ்துவ இறப்பு என்பது அது இறப்பல்ல, மாறாக புதிய வாழ்வுக்கான அடித்தளம், விண்ணக வாழ்வுக்கான அடித்தளம். ஆண்டவர் இயேசு தருகின்ற விண்ணக பரிசை நமக்கு முன்பாக பெற்றுக்கொள்ள அவர் சென்றிருக்கின்றார். அவரை பின்தொடர்ந்து நாமும் ஒரு நாள் செல்வோம். அருட்பணியாளர் ரேமனை பற்றி கூற வேண்டும் என்று சொன்னால், அவர் என்னோடையும் அன்போடு வரவேற்கின்ற ஒரு பண்பாளர். யாரெல்லாம் அவரை பார்த்து செல்கின்றார்களோ அவர்களை எல்லாம் வாருங்கள் இறைமக்களே, வாருங்கள் இறைமகளே, மகளே என்று சொல்லி அன்போடு வரவேற்பார். எப்படி ஃபாதர் நல்லா இருக்கீங்களான்னு கேட்டா அதற்கு அவர் வித்தியாசமான பதில் சொல்லுவார். உங்க புண்ணியத்துல ஒழுங்கா இருக்கிறேன் என்று சொல்லி நம்முடைய மனதில் நீங்காத நினைவை என்று இன்று அவர் சென்றிருக்கின்றார். தமிழர் கார்கில் சபையானது நல்ல ஒரு துறவியை இழந்திருக்கிறது, நல்ல ஒரு ஆசிரியரை இழந்திருக்கிறது. ஜெப வாழ்வையும் கார்கில் சபையினுடைய வரம்புகளையும் தனது வாழ்வின் அடிநாதமாக கொண்டு வாழ்ந்த ஒரு மாபெரும் துறவியை தமிழர் கார்கில் சபையானது இழந்திருக்கிறது. ஆகவே இவருடைய இழப்பு என்பது இவரோடு உடன் பிறந்த சகோதர சகோதரிகள் குடும்பத்துக்கு மட்டுமல்ல, தமிழர் கார்கில் சபைக்கு மாபெரும் இழப்பு, மாபெரும் வருத்தத்தை தரக்கூடிய ஒரு நிகழ்வாக இருக்கிறது. உங்களுடைய பணி கார்கில் சபையிலே மகத்தான பணி. அந்த பணியை நிறைவு செய்து விண்ணக பரிசுக்காக சென்றிருக்கிறீர்கள். நாங்கள் உங்களை பெரிய மனமில்லாமல் இருக்கின்றோம். ஆனாலும் எங்களுடைய விருப்பம் அல்ல, மாறாக இறை விருப்பத்தை நிறைவேற்ற நீங்கள் சென்றிருக்கிறீர்கள். ஆகவே தமிழக கார்கில் சபை உங்களை பழகிய கண்களோடும் கனத்த இதயத்தோடும் இறைவனுடைய கரங்களிலே ஒப்புக் கொடுக்கின்றது. உங்களுடைய பிரிவால் வருந்துகின்ற குடும்பத்தாருக்கும் எங்களுடைய ஆழ்ந்த அனுதாபங்களையும் இறைவன் தாமே உங்களை ஆறுதல் படுத்த வேண்டும். அவர் தாமே நம் எல்லோருக்கும் ஆறுதல் தரக்கூடியவராக, நோய் நீக்கி மறுத்தவராக, தேற்றவராக இருக்கின்றார் என்று நாங்கள் குடும்பத்தார் ஒவ்வொருவருக்காகவும் சிறப்பாக இந்த நாளிலே ஜெபிக்கின்றோம். இந்த துக்க செய்தியை கேட்டு எங்களுடைய அகில உலக கார்கில் சபை தலைவர் சுப்ரியன் ஜெனரல் அவர்கள் ஆந்திர மாநிலத்திலே தனது பாஸ்போர்ட் விசிட்டை செய்து கொண்டிருக்கின்றார். இதை கேட்டு அவர் மிகவும் கலங்கி அவருடைய ஜெபத்தோடு இணைந்த ஆறுதலை தெரிவித்திருக்கின்றார். அதே போல இந்திய நாட்டிற்கான ஜெனரலுடைய ஆலோசகர் பயஸ் ஜேம்ஸ் அவர்களும் அவருடைய ஜெபத்தோடு இணைந்த ஆழ்ந்த அனுதாபங்களையும் மருத்துவர்களை தெரிவித்திருக்கின்றார். மற்றும் தமிழகத்திலும்
மற்றும் இந்தியாவின் பல்வேறு மாநிலங்களை இருக்கின்ற கார்கில் சபை மாநில தலைவர்கள் திறமைகள் அருட்தந்தையனுடைய இலக்கிற்காக நம்முடைய அனுதாபங்களையும் ஜபங்களையும் ஒதுக்காட்டியிருக்கின்றார்கள். இவர்கள் எல்லோருக்குமே எங்களுடைய நன்றிகளை நாங்கள் தெரிவித்துக் கொள்கின்றோம். மேலும் சிறப்பாக இந்த நாளிலே நம்முடைய அழைப்பை கேட்டவுடனே, இந்த நிகழ்வை பற்றி கேட்டவுடனே நான் வந்து அருட்தந்தை இறைவனுக்காக திருப்பணி நிறைவேற்றுகிறேன் என்று சொல்லி நம்முடைய துன்பத்தில் பங்கு கொண்டு அருட்தந்தையுடைய ஆன்மா இறைவன் நிலைப்பார நமக்கு திருப்பணி நிறைவேற்றிய தூத்துக்குடி மேலாள் ஆயர் வேந்தர்கள் இவான் புரோஸ்மானி அவர்களுக்கு நமது நன்றியை உரித்தாக்கிக் கொள்கின்றோம். மேலும் இவருடைய குடும்பமான கந்தர்வக்கோட்டை கார்கில் குடும்பம் ஆன்மீக பயிற்சி நிலையத்தினுடைய குடும்பத்திற்கும் சிறப்பான நன்றிகளை உரித்தாக்கிக் கொள்கின்றோம். மனிதனுடைய வாழ்வில் பல்வேறு நிகழ்வுகள் நிகழ்கின்றன. அவைகள் நம்முடைய கண்களுக்கு மறைபொருளாக இருக்கிறது. மனித வாழ்வு பிறப்பு மட்டுமல்ல, இறப்பும் மறைபொருளாகவே இருக்கின்றது. ஏன் அவர் விபத்தில் உள்ளானார், ஏன் மருத்துவர்களால் குணமாக்க முடியவில்லை என்பதெல்லாம் மறைபொருளாகவே நமக்கு இருக்கிறது. இருந்த பொழுதிலும் பல்வேறு முயற்சிகளை மேற்கொண்டு எப்படியாவது தந்தையை காப்பாற்ற வேண்டும் என்று மருத்துவமனையில் வைத்து சிறப்பான மருந்துகளை எல்லாம் கொடுத்து அவரை எப்படியாவது காப்பாற்ற முயற்சி செய்தோம். அவரால் முடியவில்லை. ஆகவே கந்தர்வக்கோட்டை கார்கில் ஆன்மீக பயிற்சி மையத்தினுடைய இருக்கின்ற அனைத்து குடும்ப தந்தையர்களுக்கும், மேலும் இந்த இறுதிச் சடங்கானது சிறப்பாக நடைபெற பல்வேறு ஏற்பாடுகளை செய்த இந்த பெரியவர்களுடைய குடும்பத்தில் இருக்கிற அனைத்து உறுப்பினர்களுக்கும், தந்தையர்களுக்கும், சகோதரர்களுக்கும் நன்றியை உரித்தாக்கிக் கொள்கின்றேன். மேலும் இந்த எங்களுடைய சமூகத்தில் துக்கத்தில் எங்களுக்கு எங்களை தேற்றலும் அருட்தந்தை ஆன்மா இறைவனில் ஜெபிக்கும் வந்திருக்கின்ற பல்வேறு துறவர இல்லங்களை சார்ந்த அருட்தந்தையர்கள், அருட்சகோதரிகள், அருட்சகோதரர்கள் மற்றும் பல்வேறு ஊர்களில் வந்திருக்கின்ற இறை மக்கள் ஒவ்வொருவருக்கும் எங்களுடைய நன்றியை உரித்தாக்கிக் கொள்கின்றோம். தொடர்ந்து அருட்தந்தை இறைவன் அவர்கள் இறைவனில் இளைப்பாற விண்ணக வாழ்வை பரிசாக பெற்றுக்கொள்ள நாம் அனைவரும் இணைந்து ஜெபிப்போம். On the occasion of the demise of our beloved brother, Father Raiman, to our condolences to the province of Tamil Nadu, to the family members of Father Raiman, to all his friends, acquaintances and beneficiaries. I am happy to say that Father Raiman is a rich and precious fruit of the Malabar province, of the formation center and the spiritual tradition of the Malabar province as Carmelites. He had his entire formation in the Malabar province and also his initial years of priestly ministry were spent in the Malabar province. Father Raiman is of course very much indebted to the Malabar province, and equally well I would say the Malabar province is greatly indebted to Father Raiman for his service and for his friendliness to our province all the time, even after the separation of our two provinces. Father Raiman has been maintaining his contact and friendship
with many of our members for the years. Yesterday, we had as a community a memorial service in honor of our dear brother, Father Raymond. On that occasion, many of our confreres gave expression to their great sentiments and deep feelings of their association with Father Raymond. The joy which they derive from his companionship. கடந்த பதிவிலே நீளமாக கேட்டிருக்க சிறந்த ஆன்மீகவாதி. அவர் ஆன்மீகவாதி என்பது இறை பக்தர்களுக்கு மட்டுமல்ல, தாழ்வு சபை குருக்களுக்கு மட்டுமல்ல, எங்களது குடும்பத்துக்கு கூட. வெள்ளிக்கிழமை வந்துச்சுன்னா உடனே எங்கள் வீட்டில் எல்லாருக்கும் ஃபோன் வரும். தம்பி, நாளைக்கு வெள்ளிக்கிழமை, முடிஞ்சா பாசிட்டிவ் ப்ரேயர் பண்ணிடு, இல்லைன்னா ப்ரேயர் பண்ணிட்டு 1/2 மணி நேரமாவது பிளஸட் சாக்ரமெண்ட் முன்னாடி உட்கார்ந்து ப்ரேயர் பண்ணிக்க அப்படின்ட்டு இன்டென்ஷனை கொடுத்துருவார், கருத்துக்களை கொடுத்துருவார், திருப்பதியுடைய கருத்தை கொடுப்பாரு, இந்த காரியவர சபையுடைய முக்கியமான கருத்தை கொடுப்பாரு, எங்களது குடும்பத்தில் நடக்கக்கூடிய முக்கியமான நிகழ்ச்சி தேவைப்படக்கூடிய மைய கருத்துக்களை கொடுத்து இவற்றுக்காக வேண்டிய நிச்சயமாக கிடைக்கும். அதிலும் சிறப்பாக பாசிட்டிவ் ப்ரேயர். இரண்டாவது, எங்கள் குடும்பத்தில் அவர் எங்கள் அண்ணன் வரப்போலாம் ராத்திரி சாப்பாட்டில் எல்லாரும் உட்காந்துலாம் டேஸ்ட்டு உட்காரலாம் அப்படின்னாக்க இல்லை, ஒரு குடும்பத்தில் உட்காந்துலாம். அந்த குடும்பமும் என்ற ஒரு நல்ல பழக்கத்தை எடுத்துக்கிட்டு ஒரு சிறந்த ஆன்மீகவாதி. அவருடைய முகமும் சரி, அவருடைய வார்த்தையும் சரி, அவருடைய வாழ்க்கை முறையும் சரி, எதுவாக இருந்தாலும் இவர் ஒரு சிறந்த ஆன்மீகவாதி என்பதை எடுத்துக் கொள்ளக்கூடிய முன் உதாரணமாக இருப்பதை பார்க்கிறேன். அந்தந்த நினைக்கிறவங்களுக்கெல்லாம் எங்கள் வீட்டினுடைய தலைவனாக இருந்தார். இப்படிப்பட்ட பல காரணம் சபையுடைய இல்ல தலைவர் மட்டுமல்ல, எங்கள் வீட்டினுடைய இல்ல தலைவர், இல்லத்தை வழிநடத்துகின்ற சிறந்த தலைவர். எந்த பிரச்சனை வந்தாலும் இல்லவா அப்படி என்று கூப்பிட்டு கவுன்சிலி கொடுத்து அனுப்பிவிட்டு அதை சமாதானப்படுத்துவார். அவர்களே எங்கள் சகோதரர்களே அவரை திட்டிவிட்டாலும் காயப்பட மாட்டார். கர்வமோ கோபமோ அவருக்கு வராது. அடுத்த நாளே போன் பண்ணி சமாதானப்படுத்திக் கொள்வார். தன்னுடைய உள்ளத்திலே அகங்காரம், கோபம், பர்வம், பணி என்ற எண்ணம் இல்லாதது. இப்படிப்பட்ட ஒரு நல்ல மனுஷனை பார்க்கிறப்ப அவர் எங்கள் குடும்பத்துக்கு மட்டும் குறிப்பாக எனக்கு மாதிரி ஒரு முன்மாதிரியாக பார்த்து நல்லவனை எடுத்துக்கொண்ட இந்த தருணத்தை பார்க்கிற பொழுது வருத்தமாக இருக்கிறது. ஆனால் ஆண்டவனுடைய இந்த பிரிவு ஏற்றுக்கொள்ள வேண்டிய கட்டாயமாக இருக்கிறது. குறிப்பாக என்னுடைய திருப்பணியில சிறப்பாக இந்த விண்ணக திருப்பணியினுடைய சிறப்பு, இந்த விண்ணக முதல் சிறப்பு கொண்டாட்டத்தை தலைமையேற்று நடத்திய எங்களது நம்முடைய மேலது தூத்துக்குடி முன்னாள் ஆயர் அவர்கள் இவர் அம்புரோஸ் அவர்களுக்காக எங்களது குடும்பத்தின் சார்பாக நன்றி தெரிவிக்கின்றேன். கார்மல் சபை தலைவர் அருட்தந்தை ஜெயராஜ் நிச்சயமாக என்னால் மறக்க முடியாது. எங்கள் அண்ணன் காயப்பட்டவுடனேயே உடனடியாக சென்று மருத்துவமனையில் அனுமதித்து 5 நாட்களுமாக இரவு பகல் பாராமல் குழுக்களை அனுப்பி நல்ல முறையிலே சிறப்பாக கவனித்த அருட்தந்தை ஜெயராஜ் அவர்களை என்னால் மறக்க முடியாது. அருட்தந்தை ஜெயராஜ் அவர்கள் கார்மல் சபையுடைய மாநில தலைவர். தனக்கே உடைய தலைமை பண்புகளை சிறப்பாக எங்கள் அண்ணன் பராமரித்த அருட்தந்தை ஜெயராஜ் அவர்களுக்கு இந்த தருணத்திலே நான் நன்றி சொல்கிறேன். கந்தர்வக்கோட்டை தலைமை தந்தை அவர்களுக்குமாக என்னுடைய நன்றியை தெரிவிக்கின்றேன். கார்மல் சபை குழுக்கள் திருப்பணியில் வந்திருக்கின்ற அத்தனை கார்மல் சபை குழுக்களும் அநேகமான நபர்கள் எங்களது அண்ணனால் கட்டிட்ட முறையில் பங்கேற்றவர்கள் நன்றியோடு வந்து இந்த முதல் விண்ணக திருப்பணியில கொண்டாட்டத்திலே பங்கேற்ற அனைத்து கார்மல் சபை குழுக்களுக்குமாக நன்றி கொள்கிறேன்.
அடுத்ததாக எங்களது இயேசு சபை குருக்கள், நான் ஒரு இயேசு சபையாளன், எங்களது இயேசு சபை குருக்கள் இந்த முதல் விண்ணகத்தின்படி கொண்டாட்டத்திற்காக வந்திருக்கிறார்கள். அவர்களுக்கு நன்றி கூறுகிறேன். குறிப்பாக எங்களது இல்லத் தலைவர் தேர்ந்தெடுத்தோர் தேர்வோட்டை குடும்பத்திலிருந்து வந்திருக்கின்ற எங்களது இல்லத் தலைவர் மற்றும் அந்த அனைத்து குழுக்களுக்கும் எனது கம்பெனி அது ஜேவியர்கள் ஒன்பதாம் ஒன்றாக படிக்கின்றோம். எனது கம்பெனியில் பல ஜேவியர்கள் வந்திருக்கிறார்கள். அதன் தந்தையர்களுக்கும் திருச்சி மலனார் பள்ளியிலிருந்து வந்திருக்கின்ற அருட்தந்தை இன்னாசி மற்றும் அவர் ஜார்ஜ் அவர்களுக்கும் மற்றும் அனைத்து இயேசு சபை குழுக்களுக்குமாக எங்களது குடும்பத்தின் சார்பாக நன்றியை தெரிவிக்கிறேன். அடுத்தமாக வந்திருக்கின்ற பிற குழுக்கள், அனைத்து பிற குழுக்கள் இந்த தருணத்திலே நன்றியோடு நினைத்து பார்த்து குடும்பத்தின் சார்பாக தெரிவிக்கிறேன். அடுத்ததாக நான் பணி செய்கின்ற பள்ளி மேல்நிலைப்பள்ளியுடைய தலைமை ஆசிரியர் பள்ளியிலே எங்களது பள்ளிகளை கற்றல் கற்பித்தலிலே இருக்கின்ற இதில் எல்லா ஆசிரியர்களுமாக வந்திருக்கிறார்கள். நேற்றும் சரி இன்றுமாக சரி அனைத்து ஆசிரியர் பெருமக்களும் இந்த தருணத்திலே நன்றியோடு நினைத்து பார்க்கிறேன். குறிப்பாக எங்களது பள்ளியினுடைய செயலர் அவருடைய தலைமையில் வந்திருக்கின்ற அனைத்து ஆசிரியர் பெருமக்களுக்குமாக நன்றி செலுத்துகிறேன். என்னுடைய தம்பி தொடர்புடைய ஆசிரியருடைய தலைமை ஆசிரியராக இருக்கின்றார். அவருடைய பள்ளியிலிருந்து வருகின்ற தோகமலை பிளாக் தலைமை ஆசிரியர்கள் மற்றும் உதவி ஆசிரியர்கள் அனைவருக்குமாக நன்றி சொல்கிறேன். இறுதியாக எனது சொந்தங்கள், உற்றார் உறவினர்கள், இந்த குழந்தைய சாரியத்தினுடைய இறை பக்தர்கள் மற்றுமாக வந்திருக்கின்ற அனைத்து நபர்களுக்குமாக எங்களது குடும்பத்தின் சார்பாக நன்றி தெரிவித்து அனைத்தும் அவர்களுக்கே உடலை நடைபெற்று புனிதர் கட்டளை தீர்ப்பிடும் போது இறைவன் அவருக்கு இறக்கம் கொடுக்கிறார். இறப்பை இவருக்கு தீர்ப்படுத்துவாங்க. அவர் கடன் கொடுக்கிறார்கள். தந்தையும் அன்போடு கூட நல்ல ஆய்வுகளை கிடைத்து சொல்வார்கள். ஒரு திருவிழா பொருளாதார முடிவுக்கு புனித அவர்கள்
எல்லோரும் இணைந்து கர்த்தரை சொல்வோம். தந்தையே, தூயதென போற்ற பெறுக, ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். கிறிஸ்துவுக்குரிய அனைவரோடும் இவரும் இறுதியான உறுதியான நம்பிக்கையுடன் இறக்கம் தந்தை நம்முடைய கைகளில் நம் சகோதரர்களையும் அனுப்பவை ஒப்படைக்கின்றோம். நமது நன்மை தரமும் கிறிஸ்தவோடு அடியார்களுக்கு கூட்டுறவும் எங்களுக்கு தெளிவாய் நம்பிக்கையாக நீ உலக வாழ்வில் இவர் மீது நலன்களை கொடுக்கின்றீர். இதற்கெல்லாம் உங்களுக்கு நன்றி கொடுக்கின்றோம். எனவே ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டுக்கு தயவு செவிசாய்த்து அடியாருக்கு தெரிந்ததற்கு தகவல் வைத்திருக்கிறோம். மேலும் இங்கிருந்து நாங்கள் அனைவரும் கிறிஸ்துவை சந்தித்து உங்களோடும் என் சகோதரர்களோடும் சகோதரர்களும் எங்காலும் ஒன்று சேர்ந்தது மற்றும் நம்பிக்கை என்று சொல்கிறார். ஒருங்கிணைந்து ஒவ்வொருவரும் கேட்டுக்கொண்ட செய்வதில் ஆண்டவரை நம்பிக்கையோடு ஆமென். அன்பிற்குரியவர்களே, தந்தை அவர்களை கல்லறைக்கு எடுத்து செல்லும் முன்பாக யாரெல்லாம் தந்தையை பார்க்க விரும்புகின்றார்களோ அவர்கள் அனைவரும் அமைதியாக பார்த்து செல்லுமாறு கேட்கின்றோம். முதலிலே தந்தை அவர்கள் பேசுகிறார்கள். பார்த்துட்டு திருப்பி அப்புறம் அதுக்கு போய் பார்த்துட்டே போகணும். இந்த வழியில கல்லறைக்கு செல்லும் வழியில வாகனங்கள் நிறைய இருக்குன்னு நினைக்கிறேன். தயவு செய்து அந்த வாகனங்களை அப்புறப்படுத்துமாறு கேட்டுக்கொள்கின்றோம். அதாவது கல்லறைக்கு செல்கின்ற வழியில் நிறைய வாகனங்கள் எல்லாம் இருக்குது, அதை அப்புறப்படுத்துமாறு கேட்டுக்கொள்கின்றோம்.
இந்த சைடு வாங்க பார்த்து பார்த்து இந்த சைடே வாங்க பார்த்து மகன் இவற்றென உயிர் துறந்தாசம் உதிரமும் அவருடன் மாற்றி பெற்றவரே தாயே முன்னாடி உட்காச்சு சிஸ்டர் கொஞ்சம் ஹலோ பேச்சு புனித மரியே இறைவனின் தாயே பாவிகளாக இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமென். வாழ்க ஆண்டவர் உடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே திருவயிற்றின் கனியே இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. புனித மரியே இறைவனின் தாயே பாவிகளாக இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமென். நிறைந்த மரியே வாழ்க ஆண்டவர் உடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே திருவயிற்றின் கனியே இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. புனித மரியே இறைவனின் தாயே பாவிகளாக இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமென்.
புனித மரியே இறைவனின் தாயே பாவிகள் எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமென். புனித மரியே இறைவனின் தாயே பாவிகள் எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, நீ கல்லறையில் 3 நாள் துயில் கொண்டதால் உன் மீது நம்பிக்கை கொண்ட அனைவரும் கல்லறைகளில் அர்ச்சித்திருக்கின்றீர். எனவே உடல் அடக்கத்திற்கு பயன்படுத்தும் இக்கல்லறைகள் உயிர்த்தெழும் நம்பிக்கையும் வளர்க்கின்றன. நீர் ஒரு மரியார் ரெய்மண்டுக்கு உயிர்ப்பித்து இவருக்கு பேரொழித்தாரும் அந்த நாள் வரும் இவரை கல்லறையில் அமைதியுடன் துயில் கொண்டு இளைப்பாற செய்திருவீராக. உயிர்ப்பும் உயிரும் நீரே ஆதலால் இவர் உயிர்த்தெழுந்த பின் உன் திருமுக ஒளியில் விண்ணகத்திற்கு முடிவில்லா ஒளியை காண்பாராக. என்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றன நீரே. ஆமென். ரேமண்ட் இவ்வுலக வாழ்வில் என்று தம்மிடம் அழைத்துக் கொள்ள இயலாமல்ல இறைவன் திருவுளம் கொண்டதால் இவர் உருவான மண்ணிற்கே திரும்பி செல்லும்படி இவர் உடலை நிலத்திற்கே கையளிக்கின்றோம். ஆயினும் இறந்தவரிடமிருந்து தலைப்பெறாக உயிர்த்தெழுந்த கிறிஸ்து தாழ்வுக்குரிய தம் உடலை மாட்சிக்குரிய தம் உடலின் சாயலாக உருமாற்றுவார். ஆதலால் நம் சகோதரர் ரெய்மண்ட் ஆண்டவரிடம் ஒப்படைப்போம். ஆண்டவர் இவரை தம் அமைதியினுள் ஏற்றுக்கொள்வாராக. இவ்வாறு உடலையும் இறுதி நாளில் மகிமையுடன் உயிர்த்தெழச் செய்வாராக. உயிர்ப்பும் உயிரும் நானே, என்னில் விசுவாசம் கொள்பவன் இறப்பினும் வாழ்வான். உயிர் வாழ்க்கையில் என்னில் விசுவாசம் கொள்பவன் எவனும் ஒருபோதும் சாகான். என் உரைத்த நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவிடம் நம் சகோதரர் அருட்தந்தை ரெய்மண்டுக்காக மன்றாடுவோம். இறந்து போன லாசருக்காக கண்ணீர் சிந்தினீரே, எங்களது கண்ணீரையும் துடைக்க உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். இறந்தோர் உயிர் பெற்றலை செய்தீரே, எங்கள் சகோதரர் ரெய்மண்ட் அவர்கள் நித்திய வாழ்வில் பங்கு கொள்ள உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். எங்களது சகோதரர் அருட்தந்தை ரெய்மண்ட் திருமுழுக்கு நாள் கழுவி திருப்பூசுதலால் முத்திரையிட்டீரே, இவரை வானகம் சேர்த்தருள இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். என் சகோதரர் அருட்தந்தை ரெய்மண்ட் உம் உடலையும் இரத்தத்தையும் திருவிருந்தாக அளித்தீரே, வானக விருந்திலும் இவரை அமரச் செய்திருள இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். ஆண்டவரே, உமது திருவுளப்படி வாழ்ந்து இறந்த உம் அடியார் தம் தீச்செயல்களுக்கு தண்டனை பெறாதபடி இரக்கம் காட்டியருளும். இவரது உண்மையான நம்பிக்கை இவ்வுலகில் இவருக்கும் இறை மக்களின் கூட்டத்தில் இடமளித்தது போல் உமது இரக்கம் இவரை மறுவுலகில் வானதூதரின் கூட்டத்திலும் சேர்க்க வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக மன்றாடுகின்றோம். ஆண்டவரின் நித்திய நிலைப்பாட்டை அவருக்கு அளித்தருளும். ஒளி பெருக அவர் இறைவாவும் இடம் வந்தடைக. இறந்தோர் வாழ்வு ஒளி பெருக அவர் இறைவாவும் இடம் வந்தடைக. நின்னொளி அவர் மேல் ஒளிந்திடுக. பூவில் நிறம் அவர் நினைவு நிலைத்திடுக. நின்னொளி அவர் மேல் ஒளிந்திடுக. பூவில் நிறம் அவர் நினைவு நிலைத்திடுக. தீயவையாவும் விலகிடுக. தீய
தீயவை யாவும் விலகிடுக அவர் தினமுன் மகிழ்வில் நிலைத்திடுக இறந்தோர் வாழ்வு ஒளி பெருக அவர் இறைவாவும் இடம் வந்தடைக நகசியோ நகரினிலே தினம் வந்தாலும் புகழ் அவர் இசைக்க பின்னகசியோ நகரினிலே தினம் வந்தாலும் புகழ் அவர் இசைக்க புனிதவான தூதருடன் புனிதவான தூதருடன் உம்மை புகழ்ந்திடும் பேரு அவர் பெருக இறந்தோர் வாழ்வு ஒளி பெருக அவர் இடம் வந்தடைக. இந்த பக்கம் வாங்க பிரதர். சரி மைக் 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 சென்டர்ல கரெக்டா பாத்துறீங்க. தண்ணி தள்ளி பூ போட்டு அப்புறம் பூ போட்டு எல்லாரும் வந்து நெருப்பு கீழே இங்கிட்டு வந்து எடுத்து வரணும். வெளியில வந்து பொதுமக்கள் எல்லாம் உள்ள வரணும். பொறுமை. இந்த சென்டரில் நிற்கிறவங்க கொஞ்சம் பூ போட்டு அப்படியே வெளியில் வந்துடுங்க. சென்டரில் நிற்கிறவங்க ஒரு லைன் போகிற மாதிரி பாருங்க. அப்படி போயிட்டு வர மாதிரி நடுவில் நேரம் பாங்க. ஒரே சைடில் போனால்
ஆ